ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடையில் கொடுக்குற இந்த பாம் ஆயில் வந்து நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை வந்து நம்ம எந்த முறையில் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து இந்த ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து நான் புளி, கொஞ்சமாக உப்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். புளி வந்து லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் இருக்கும். ஸோ இந்த புளிக்குள்ளே வந்து உப்பை வச்சுட்டு, உப்பு வந்து வெளியே வராத அளவுக்கு நம்ம வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க தட்டையா கூட தட்டி எடுத்துக்கலாம். ஆனா உப்பு வந்து வெளிய வரக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கணும். புளி புளி, உப்பு, அதுக்கப்புறம் இந்த இஞ்சி எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா, இந்த எண்ணெயில இருக்கிற இந்த மாதிரி ஃபேட்டி அந்த மாதிரி கெட்ட கொழுப்பு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அது எல்லாமே எடுக்கறக்கு தான் இந்த உப்பு, புளி, அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி இத வந்து நம்ம இதில ஆயில் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ ஆயில் வந்து பாருங்க நல்லா ஹீட் ஆயிட்டு ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது போடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு மீடியம் ஹீட்ல இருக்கும்போது போட்டுட்டு, இந்த அளவுக்கு கருக விட்டு எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஆயில் இருக்கிற அந்த ஃபேட்டி இது எல்லாமே போயிரும். ஸோ இந்த புளி, உப்பு எல்லாமே இத ஈர்த்துரும். ஸோ இந்த ஆயில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா, நல்லா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற ஆயிலா கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த சேனல் புடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரேஷன் கடையில குடுக்குற பாம் ஆயில் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க.